பாராக்கே எழும்பு, அபினோகின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. ஆமேன். ஆமென். அல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமான இந்த வசனத்திற்காக கர்த்தரை நம்ம துதிக்கலாம். விழி விழி தெபோராளே விழி விழி பாட்டு பாடு. ஹalleluya. தெபோராளே தனக்குத்தானே அவள் சொல்லிக்கொள்கிறதான இந்த காரியங்கள். முதலாவது வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம். அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது ஒரு பாட்டு பாடுறாங்க. ஒரு பாட்டு எப்படி யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே வேதாகமத்தின் முதல் பாடலை நம்ம பார்ப்போம். அழகா மீரியாம் கைகளில் அந்த தம்புருவை எடுத்துக்கொண்டு அப்படியே முன்னாடி நடந்து போய் பாடுவா. கர்த்தரை பாடுங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளிவிட்டார். அழகா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு அப்படியே முன்னாடி அந்த ஆராதனை நடத்திட்டு போவா மீரியாம். எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அதே போல் இங்கே ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே பாடல்கள் அதிசயமானது, ஆச்சரியமானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான், ஒரு பாட்டு தான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன பாட்டு? தெபோராலும் அபினோகாமின் குமாரனும் பாடின பாட்டு. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்குது, பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. என்ன அது? அழகா பாடுறா, தன்னை குறிச்சே பாடுறா. விழி தெபோராளே நீ விழித்துக்கொள், தெபோராளே நீ விழித்துக்கோ. ஆமாம், பாராக்கே நீ எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சம்பவம். அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாருங்க அழகா எகிப்திலிருந்து கூட்டிட்டு வருவார். அப்படியே அந்த சமுத்திரத்தை தாண்டி வனாந்தரத்திலே யுத்தங்களை எல்லாம் செய்து எல்லாம் பண்ணி கானானை சுதந்தரித்து இருக்கும்போது அங்கே என்ன காரியம் அப்படின்னா, நியாயாதிபதிகளின் காலம் ஆரம்பமாகிறது. ஆண்டவர் மோசையை கொண்டு நடத்தினாரு. மோசைக்கு அப்புறம் யார் லீடரு? யோசுவாவை கொண்டு ஆண்டவர் நடத்தினாரு. அதுக்கப்புறம் இவர்களெல்லாம் மறைந்து போனதுக்கு பின்னாடி கானான் தேசத்திலே இவர்களுக்கு தேசங்களை பங்கிட்டு சீட்டு போட்டு யார் கொடுக்குறா? யோசுவா கொடுக்குறாரு. எல்லாம் அப்படியே செட்டில் பண்ணிட்டாரு. அவங்கவுங்களுக்கு இன்னாருக்கு இன்னென்ன தேசம், இந்த காரியம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சாங்க. அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அப்படிதான் இங்கே ஒருத்தி இருக்கிறாள். அவள் எங்கே இருக்கிறாள்? பேரிச்ச மரத்தின் கீழே இருக்கிறாள். அல்லேலூயா. ஒரு பேரிச்ச மரத்தின் கீழே ஒரு பெண் இருக்கிறாள். சில பெண்கள் அப்படியே வேதாகமம் ஆச்சரியமா பார்க்கும், புகழ்ந்து பேசும். எஸ்தர் ராஜாத்தி, நம்ம புகழாத அந்த நாட்கள் இல்லை, இந்த மெசேஜில் கேட்காத நாட்கள் இல்லை. எஸ்தரை போல் என்று பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம அப்படி தான் ஜெபிப்போம்ல. எஸ்தர் நிறையா இருப்பீங்க. இப்போ இந்த மீட்டிங்லேயே நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம்ல, எஸ்தர் யாருன்னா நிறைய எஸ்தருங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க. எஸ்தர்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் எஸ்தரெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. எஸ்தர் எல்லா இடத்துலையும் எல்லா கூட்டத்துலையும் எப்படியும் எஸ்தர் நிறையா இருப்பாங்க. அப்படி அந்த எஸ்தரை ஆண்டவர் அப்படியே பாருங்கள், எஸ்தர் உடனே பண்ணிட்டாங்க பாருங்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், எஸ்தர் நிறைய பேர். அப்போ எஸ்தரை போல இருக்கணும். பெண்களை வேதாகமும் புகழ்ந்து பாடுகிறது. அப்படி தான் புகழப்படத்தக்க ஒரு பெண் தான் இந்த தெபோராள். அப்படியே புருவம் உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு பெண். யார் இவள்? அநேகர் நியாயாதிபதிகள் எழும்புனாங்க. யார்? சிசரா அந்த மாதிரி இந்த இதில் நம்ம சிசராவை பற்றி பார்ப்போம். பாருங்கள், நியாயாதிபதிகள் அநேகர் எழும்புனாங்க. எப்தா எழும்புனா, கிதியோன் எழும்புனா, பாராக் எழும்புனா, இவங்களாம் நியாயாதிபதிகள் ஆண்கள் எழும்புனாங்க. ஆனால் இங்கே ஒருத்தி எழும்புகிறாள். அவள் யாருன்னா பெண் எழும்புகிறாள். அவள் எங்கே இருக்கிறாள்? பேரிச்ச மரத்தின் கீழே இருக்கிறாள். அந்த பேரிச்ச மரத்தின் கீழே ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. பேரிச்ச மரத்தின் கீழே. ஹல்லேலூயா. எங்க? நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தில் பாருங்க, 5வது வசனம் வாசிங்க எடுத்தவங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவள் எப்பிராயின் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்சம்பளத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அல்லேலூயா. ஆமென். அவ எங்க குடியிருக்கிறா? பேரிச்ச மரத்தின் கீழே. அந்த பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருக்கிற அவளை தேடி எதுக்கு போவாங்களாம்? நியாய விசாரணைக்கு போவாங்க. நியாயம், ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னா யார் நியாய விசாரணை பண்றா? தெபோராள் செய்கிறாள். தெபோராள் அங்க எழும்பி நிற்கிறா. தெபோராள் எழும்பி நிற்கிறா. ஆமா, தெபோராளுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. தெபோராளுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது. நான் தான் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கணும். நான் இந்த பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருக்கிற. பேரிச்ச மரம் எது? ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்ஸை குறிக்குது. பேரிச்ச மரம். அவள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் மகளாக இருக்கிறாள். பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருக்கிறாள். ஆசீர்வாதத்தோடு இருக்கிறா, கம்ஃபர்ட்டா இருக்கிறா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டா இருக்கிறா. ஆனா அவளுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்தது. அவளுக்குள்ள ஒரு விஷன் ஓப்பன் ஆகிறது. அவளுக்குள்ளே ஒரு காரியங்கள் இருக்கிறது. அந்த கம்ஃபர்ட்ல அப்படியே அவ மகிழ்ந்து கொண்டிருக்க.
அவள் தன்னை விடலை, அவளுக்குள்ளே ஒரு பாரம் இருக்கிறது. அவளை ஆண்டவர் நியாயாதிபதியாக வைத்திருக்கிறார். அவள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்கிறாள். இதோ இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற உங்களை கொண்டு ஒரு திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. பிளஸ்ஸிங்காக இருக்கிறீங்க, பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருக்கிறீங்க, உங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்குது, உங்களுடைய எல்லைகளெல்லாம் ஆண்டவர் சமாதானப்படுத்தி உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் உங்களுக்குள் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் ஆண்டவர். பாருங்க, இஸ்ரவேலெல்லாம் நியாய விசாரணைக்கு அங்கே போகுது. அப்போ அவள் எந்த அளவுக்கு அவள் அலர்ட்டாக இருக்கணும்னு நினச்சி பாருங்க. அவள் தூங்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. எந்த நேரத்துலையும் வருவாங்க. அலர்ட்டாக இருப்பா. தெளிந்த சிந்தையாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் ஆண்டவரோடு கூட உறவாடிட்டு இருக்கணும். ஆமாம், தேவனுடைய அந்த ஞானத்தின்படி நியாய விசாரணை செய்யணும், கரெக்டாக செய்யணும். இல்லைன்னா அவ்வளவுதான், கடுங்கோபம் அவள் மேல் வந்துவிடும். அதனால் எப்போவுமே பயந்து, எப்போவுமே அலர்ட்டாக. சாதாரணமான காரியம் கிடையாது. நியாயாதிபதிகளுடைய காரியங்கள் சாதாரணமாக கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். அவள் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. ஆமாம், அவள் காரியங்களை செய்கிறவ. அப்போ எப்பொழுதுமே அவளுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி, ஆண்டவரோடு ஒரு கனெக்டிவிட்டி. ஆமாம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நம்பி ஒரு பொறுப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது. உங்களை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு நம்பி இருக்கிறார். ஒரு ஊழியத்தை உங்கள் கைகளிலே கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இல்லை சிஸ்டர், ஒரு சின்ன காரியம்தான், இல்லை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆசாரியனாக இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் முழங்காலில் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் தான் காரியங்களை செய்கிறீங்க. உங்களை கொண்டு, உங்களை நம்பி, உங்களுக்கென்று, உங்களுக்காக சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நம்பி இருக்கிறாரு. பரலோகம் உங்களை நம்பி இருக்குது. உங்களுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களுக்கென்று ஆண்டவருடைய ஒரு காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் நினச்சிடாதீங்க ஏதோ சாதாரணமான ஒரு பெண்ணை போல. இப்போ போன சண்டே நம்ம பெண்கள் அந்த தினம் நம்ம கொண்டாடினோம் இல்லையா? பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை நம்ம கொண்டாடினோம். ஆண்டவர் தினமும் பெண்களை கொண்டாடுகிறார். பரலோகம் பெண்களை கொண்டாடுகிறது. பெண்களால் எழுப்பப்பட்ட காரியங்களை பாருங்கள். வேதாகமம் முழுக்க நிறைந்து நிரம்பி வழிந்து கிடைக்கிறது. ஆண்கள் கூட செய்ய முடியாத காரியங்களை பெண்கள் சாதிச்சாங்க. பெண்கள் என்ன செய்ய முடியும்? உலகம் சொல்லும் பெண்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு பெண்கள் எழும்பி நிற்கிறாங்க, எழும்பி சாதிக்கிறாங்க. அன்றைக்கும் அப்படித்தான். அந்த பெண்ணை நம்பி எல்லாரும் நியாய விசாரணைக்கு போகிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நியாய விசாரணைக்கு போவாங்க, அவகிட்ட போவாங்க. அவள் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் ஒவ்வொருவரும் தெபோராளை போல தான். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு காரியங்களை வைத்திருக்கிற நம்ம நினச்சிடக்கூடாது. வேதாகமத்தில் சிலரை படிக்கும்போது இது யாருக்கோ எழுதியிருக்கிறாங்க, யாரோ அப்போ தெபோரான்னு இருந்திருக்கிறாங்க, அவங்கள குறித்து எழுதியிருக்கிறாங்க. இல்லை, நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று விசேஷமான காரியங்களை வைத்திருக்கிறார். நடத்தப்படுகிற அந்த காரியங்களை பாருங்கள். தெபோராளுக்குள்ளே ஒரு காரியம் இருந்தது. தெபோராளுக்குள்ளே என்ன காரியம் இருந்தது அப்படின்னா, அவளுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த விஷயனுக்கு அவள் உண்மையாக இருந்தா, அந்த தரிசனத்துக்கு உண்மையாக இருந்தா. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலாகிய நான் தாயாக எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஆமேன். அப்போ இவளுக்குள்ளே இருக்கிற அந்த புரிதல் இருக்குது. நான் தாயாக எழும்பணும், நான் தாயாக எழும்பும் அளவும். இங்கே கிராமம் எப்படி இருக்குது? இஸ்ரவேலுக்குள்ளே நான் தான் நியாயாதிபதி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் தான் காரியத்தை செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் தான் பேசணும், நான் தான் திறப்பில் நிற்கணும், நான் தான் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது தெரியுமா? கிராமங்கள் பாழாய் போயின. நான் தாயாக எழும்பும் அளவும். அவள் தாயாக எழும்பி நிற்க இஸ்ரவேல் இருக்கு. அந்த தாய்க்குள்ள என்ன இருக்கும்? அந்த தாய்க்குள்ள என்ன இருக்கும்? தாய்மிகின் உணர்வு இருக்கும். அந்த தாய் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவா, பிள்ளைய நடத்துவா. எப்படி அன்பு செலுத்தணுமோ செலுத்துவா. அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டிய நேரத்தில் உணவு கொடுப்பா. பாருங்க, கரெக்டாக தெரியும். அம்மாங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களை எப்போ நம்ம கண்டிக்கணும், எப்போ திட்டணும், எப்போ நம்ம சொன்னால் அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. பசியோடு இருக்கும்போது போய் அவங்கள என்ன பண்ணிட மாட்டாங்க அப்படின்னா வேதனைப்படுத்திட மாட்டாங்க. பசியோடு இருக்கும்போது போய் என்ன பண்ணிட மாட்டாங்க அப்படின்னா அந்த பசிக்கு உணவு கொடுப்பாங்க. தாய்க்கு தெரியும் பிள்ளை அழுகும்போது எதுக்கு அழுகுது. அது குழந்தையாக இருந்தாலும் தெரியும். ஆமாம், குழந்தையாக இருந்தாலும் தெரியாது எதுக்கு அழுகுது, என்னத்துக்காக அந்த குழந்தை அழுகுது, அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்க்கு தெரியும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதே போல் இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஒரு தாயாக எழும்புறா. ஒரு தாயை போல் அவள் எழும்புறா. தாயாக நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன. அப்போ இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகளுடைய காலம். ஜனங்கள் அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்கிறான். ராஜா இல்லை, நியாயாதிபதிகள் கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். இவள் இங்கே தாயாக எழும்புகிறாள். ஆண்டவர் அந்தஸ்தை கொடுக்கிறார். நீதாமா நியாய விசாரணை செய்யணும், நீதாமா நியாயாதிபதி, உன்னை நான் நியாயாதிபதியை எழுப்பிட்டோமா, இன்றைக்கு நம்ம எழும்பணும். அப்போ என்ன காரியம்? அப்போ இஸ்ரவேல் எழும்பணும்னா
நம்ம எழுமணும், நம்ம குடும்பம் எழுமணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எழுமணும். தெபோராள்களை நீங்கள் எழுமணும், நீங்கள் எழுமணும். நீங்கள் எழும்பலைன்னா அவ்வளவுதான், நீங்கள் எழும்பலைன்னா அவ்வளவுதான். ஆண்டவர் பெண்களை கொண்டு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அதிகம். ஆண்டவர் பெண்களை கொண்டு செய்த காரியங்கள் வேதம் முழுக்க அதிகம். அநேக காரியங்கள் வம்ச அட்டவணையிலே பெண்கள் இடம்பெறாங்க. பெண்களை குறித்த அவர்கள் செய்த காரியங்கள் அநேகம். பெண்கள் மூலமாக தேவ திட்டம் தொடங்குகிறது. மரியாதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த தேவ திட்டமே அவங்க மூலமாக தான் ஓப்பன் ஆகுது. ஏவாள் மூலமாக செய்த அந்த காரியத்தை அங்கேயே ஓப்பன் ஆகுது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அங்கே மரியாள் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறாங்க. ஏற்ற காலத்திலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அந்த காரியங்கள் வெளிப்படுகிறது. அப்போ தேவ திட்டமே நம்ம மூலம் தான். சிலர் சொல்லுவாங்க, ஐயா பெண்களெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாதுங்க, இவங்களாம் என்னங்க சாதிக்க போகிறோம். இன்னும் சிலருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அப்படி சொல்கிறவங்க ஒரு ஒரு கிண்டலாக தான் பார்க்க முடியும் அப்படி சொல்கிறவங்களை. ஏன் அப்படின்னு சொன்னால் வேதம் முழுக்க பெண்களை அங்கீகரிக்கிறது. தேவ திட்டமே நம்ம மூலமாக தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஆமாம், ஸ்திரீயின் வித்து தேவ திட்டமே நம்ம மூலமாக தான் ஓப்பன் ஆகிருக்குது. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய பெபேயாளை வாழ்த்துங்கள் அப்படின்னு ரோமர் 16 பவுல் எழுதி வைக்கிறாரு. ஆமாம், ஊழியக்காரிகள் பாருங்க, கடைசி நாட்களில் ஊழியக்காரிகள் மேலும். அப்போ அந்த ஊழியக்காரிகள் அப்படிங்கிற ஸ்தானம் யாருக்கு? நமக்கு தான். இன்னைக்கு பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? யோவேலில் எழுதப்பட்ட அந்த ஊழியக்காரிகள் அப்போ யாரு? அவங்க யாரு? ஊழியக்காரிகள் அப்படிங்கிறவங்க யார்? அப்போ தெரியாதவங்க பேசுவாங்க. ஒரு கூட்ட பெண்களை நம்பி ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே தெபோராளை நம்பி சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் மகிமை நம்ம மேலே உதிக்கணும். தெபோராளே நீ எழும்பணும், உன் குடும்பத்துக்கு நீ எழும்பணும். நீ எழும்புனாதான் சில காரியங்கள் முறியடிக்கப்படும். இங்கே தெபோராளை கொண்டு ஒரு காரியம் நடக்கிறது. அருமையான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. ஹல்லேலூயா. விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. தாயாக நீ எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போய்க்கிடந்தன. தாயாக நீ எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போய்க்கிடந்தன. விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. ஆண்டவருடைய மகிமை நம்மேல் இருக்கிறது. நம்ம எழுமணும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம எழுமணும், நம்முடைய பொறுப்பை நம்ம உணரணும், நம்முடைய ஸ்தானத்தை நம்ம உணரணும். இன்றைக்கு அநேக தெபோராள்களை இருளுக்குள் பிசாசு அழித்து வைத்திருக்கிறான். உன்னால் ஒன்றுமே முடியாது, நீ எதுவுமே செய்ய முடியாது, உன்னுடைய குடும்பம் இப்படி தான். சில தெபோராள்களை என்ன செய்கிறான்? சத்துரு அழுக வைத்து கொண்டிருக்கிறான். என்ன வார்த்தையில் அழுக வைத்து கொண்டிருக்கிறான்? குடும்பத்தில் சிலர் எழும்பி அந்த தெபோராள்களை மனமடிவாக்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒருத்தி மனமடிவாக்கப்பட்டால், ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா? எழும்புனா. இன்னைக்கு இருக்கிற தெபோராள்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் போதும், உடனே மூளையில் போய் முடங்கி உட்கார்ந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற அண்ணாள்கள் முடங்கி மூளையில் போய் உட்கார்ந்துறாங்க. ஆனால் அன்றைய அண்ணாள் அப்படி செய்யலை. பெனினாள் துன்பப்படுத்தும் போது காரியங்கள் என்ன நடந்தது தெரியுமா? அவள் எழும்புனா. ஆறுதல் படுத்த கணவன் இருந்தான். அந்த கணவனுடைய ஆறுதலிலே அவள் களி கூறவில்லை. அவள் எழும்பிட்டா. சாமுவேலை பெற்றெடுக்கும்படி மிகப்பெரிய ஒரு தான் முதல் பெயர் சபா வரை கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லும் அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சாமுவேலை எழுப்பும்படி அவர் ரெடி ஆயிட்டா. இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற மனமடிவுகள் நம்ம அமிழ்ந்து போவதற்கு அல்ல. சிலரை ஆண்டவர் விட்டு வைக்கிறார். சிலரை எதுக்கு விட்டு வைக்கிறார்? நம்மை சோதிப்பதற்காக சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. சில காரியங்கள் பெனினாள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் சாமுவேல் இல்லை, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆமாம், பெனினாள் இவளை தொந்தரவு பண்ணலை அப்படின்னா அண்ணாள் அழுதிருக்க மாட்டா, சாமுவேலை பெற்றுக்கொண்டிருக்க மாட்டா. இன்றைக்கு இருக்கிற தெபோராள்கள் என்ன செய்கிறாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டார் எங்கள் வீட்டுக்காரு, என்னை இப்படி பேசிட்டார், எங்கள் குடும்பத்தில் என்னை இப்படி நடந்துருச்சு, இந்த காரியம் நடந்துச்சு. உடனே தெபோராள்கள் என்ன பண்ணிடுறாங்க? மூடையில் போய் முடங்கி பேரிச்ச மரத்தின் கீழே படுத்து தூங்கிடுறாங்க, இழுத்து போத்தி படுத்து தூங்கிடுறாங்க. ஆமாம், ஆனால் இந்த தெபோராள் அப்படி இல்லை. இந்த தெபோராள் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும்.
அலர்ட்டாக இருப்பா, எப்போவுமே அலர்ட்டாக இருப்பா. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் நியாய விசாரணைக்கு போவாங்க, நியாய விசாரணைக்கு போவாங்க. அவளை நம்பி ஆண்டவர் சில பொறுப்புகளை, சில காரியங்களை கொடுத்திருந்தார். அதனால இந்த தெபோரால் என்ன சொல்கிறா அப்படின்னா, தெரியுது அவளுக்கு மற்ற காரியங்கள் அவளுக்கு பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு பெண் அப்படிங்கும்போது இஸ்ரவேலிலே சில காரியங்களை அவளும் சமாளித்தாள். எப்படி சிஸ்டர் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், அவள் ஒரு மனைவியாக இருந்தாள். படிங்க நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. நியாயாதிபதிகள் 4:4. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகி தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஆமாம், அவள் லபிதோத்தின் மனைவி. அவள் மனைவி என்கிற ஸ்தானம் உடையவள். நீங்கள் நினச்சிட வேண்டாம், நியாயம் விசாரிச்சானோன்னு ஏதோ அப்படியே அவள் தனியாக உட்காந்துட்டு ஒரு குடும்பம் இல்லாமல் ஆமாம் அவள் மட்டும் இருந்தா. இல்லை, அவள் லபிதோத்தின் மனைவி. அவள் மனைவி. இஸ்ரவேலிலே மனைவிகளுக்கு சில பிரமாணங்கள் உண்டு. இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற இவள் அந்த நியாயத்துக்குள் தானும் அவள் அடங்கி நடக்கணும். அப்போ தான் அவள் நியாயம் விசாரிக்கவே முடியும். அப்போ தான் அவளுக்கு அந்த நாலேஜே வரும். ஆமாம், அப்போ இவள் எப்படி இருந்தால் லபிதோத்தின் மனைவி. அவளுக்கும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த தெபோராள் எப்படிப்பட்ட தெபோராள் அப்படின்னு சொன்னால், பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவள், பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவள். கணவன் ஏதாவது சொன்னால் அழுது மூலையில் உட்கார மாட்டாள். ஆமாம், கணவன் கூட எதிர்த்து அவள் வாக்குவாதம் போட்டு சண்டை போட்டு அவள் அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். நம்முடைய ஆயுதங்கள், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட தெபோராள். நம்ம அப்படிப்பட்ட தெபோராளாக இருக்கணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட தெபோராளாக இல்லாதபடிக்கு தான் பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வாக்குவாதங்களை நம்மளே போட்டுக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. நம்முடைய போராட்டமே வேறு, நம்முடைய காரியமே வேறு. நம்ம யாரை எதிரியாக நினச்சிடறோம்? குடும்பத்தில் உள்ளே இருக்கிறவங்கள நினச்சிடறோம். உள்ளுக்குள்ளேயே அப்படியே போராடிட்டு சில தெபோராள்கள் வாழ்க்கையவே முடிச்சு போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். மருமகளை பற்றி மாமியாரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வயசானோன்னா மருமகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. தெபோராளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆமாம், மாமியாரை பற்றி பேசி ஃபஸ்ட்டு மாமியாரை பற்றி பேசி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க திருமணமாகி போன புதுசில். அதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்களுக்கு வயசாயிருச்சு, அந்த மாமியார் போய் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், கஷ்டப்படுத்தி எப்படியோ ஏதோ ஒரு வழியாகி அந்த கதை க்ளோஸ் ஆகிருச்சு. அடுத்தது யார் வந்துட்டா? மருமக வந்துட்டா. அடுத்தது மருமகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த தெபோராள்கள். அப்புறம் அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சுட்டு போக வேண்டியதான். அங்கே போய் கேட்டால், என்னம்மா உனக்கு நான் வச்சுருந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வா, அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வா. தூதன் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவான். ஆமாம், பரலோகத்தில் என்ன நடக்குது? முடிக்கவே இல்லைங்க. என்னதான் பண்ணிட்டு இருந்தா இவளுக்கு? நான் அபிஷேகத்தை கொடுத்தனே. ஆமாம், அபிஷேகம் பெற்றியா? ஆமாம் ஆண்டவரே, அபிஷேகம். ரட்சிக்கப்பட்டுட்டியா? பட்டுட்டேன். வசனம் தெரியுமா? எல்லாமே தெரியும் ஆண்டவரே. எல்லாமே ரைட்டு. என்னம்மா பண்ணிட்டு இருந்த? எடுத்துகிட்டு வா, அந்த ஞாபக புஸ்தகம் எடுத்துகிட்டு வா. என்ன பண்ணிட்டு இருந்தா? எடுத்துகிட்டு வா, போய் படிங்க. விரிச்சு படித்து பார்த்தா, அச்சோ என்ன தெபோராள் நீ இப்படி பண்ணிட்டா? பூரா உன் மாமியாரை திட்டியிருக்க உன்னோட இள வயசில். அப்புறம் கடைசியில் பார்த்தா உன் மருமகளை பற்றி பேசிக்கிட்டு லைஃபையே முடிச்சுட்டு வந்துட்டியே. எப்படியோ சரி, நீ வந்து சேர்ந்துட்டியா, வா உள்ளவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுதுட்டு ஆண்டவர் நம்மளை உள்ளே வரவேற்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம மேலே வச்சுருக்கிற தெய்வ திட்டத்தை பார்க்கணும். இதெல்லாம் சில சின்ன காரியங்கள் வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் அமைதியாக இருக்குமானா அது அமைதியாக இருக்காது. அது அப்படித்தான் இருக்கும். மாமியார்னா அப்படி தான் இருப்பாங்க, மருமகனா அப்படி தான் இருப்பா. ஆமாம், கணவர்னா சில நேரத்தில் அப்படி தான் இருப்பாங்க, பிள்ளைகள்னா குறும்பு பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இது எதுவும் மாறாது. ஜெபம் பண்ணலாம், அந்தந்த நேரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆமாம், விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து ஆண்டவர் கணவன்மார்களுக்கு சொன்ன இந்த காரியத்தை நம்மளே எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உலகத்தில் விவேகத்தோடு வாழணும். இவன் நியாயம் விசாரித்தாள். இப்படி இருந்திருந்தா நியாயம் விசாரிச்சிருப்பாளா? இவன் மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. ஐயோ, லபிதோத் என்னை திட்டான் ஆண்டவரே, நான் எப்படி நியாயம் விசாரிக்க போவேன்? இந்த மாதிரி என்னை பேசிட்டான். நேற்று நான் அப்போ சுட்டேன், சரியில்லை, அது ருசியாகவே இல்லைன்னு சொல்லி லபிதோத் என்னை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருந்தா இவன் நியாயம் விசாரிக்க போயிருப்பாளா? போயிருக்கவே முடியாது. அப்போ நிறைய பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஆமாம், ஆய்வுகள் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய நிர்வாகத்தை பெண்கள் கையில் கொடுக்குறாங்க. நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பெண்களை தான் உட்கார வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஒரே நேரத்தில் நிறைய காரியத்தை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஸ்கில் அவங்களுக்கு இருக்கான். ஆண்களெல்லாம் அப்படி இல்லை, ஒன்று கொடுத்தா ஒன்று தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவங்க பாருங்கள். என்ன சிஸ்டர், ஆண்கள் இல்லைன்னு தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா, இல்லை ஆண்கள் முன்னாடியும் பேசுவேன் நான். உண்மை அதுதான். சைக்காலஜியே சொல்லியிருக்காங்க, நம்ம பேசுகிறதுக்கு என்ன, அதுதான் உண்மை. நம்ம ஒரே காரியத்தில் நிறைய ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். ஆண்டவர் அப்படி நம்மளை படைச்சிருக்கிறாரு பாருங்கள். வார்த்தையே அப்படி தான். நம்ம ஆண்கள் வெறும் 400 வார்த்தை தான் பேசுவாங்களாம், 4000 வார்த்தை பேசுவோம் நம்ம.
நம்மளாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் 8000 வார்த்தையே பேசுவேன். ஏன்னா என்னோட கணவர் என்ன அப்படி தான் சொல்லுவார். அது வந்து உலகத்துக்கு சோபி உனக்கு நீ 8000 வார்த்தை பேசுவ அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்ம விசேஷமானவங்க. ஆனால் என்ன பேசுகிறோங்கிறது தான் முக்கியம். அதுக்காக நம்ம என்ன வேணால் பேசிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அப்போ தெபோரால் மேலே இருக்கிற அபிஷேகம் வேற, அவளுக்கு ஆண்டவர் கொடுத்ததே வேற. அவள் வேற மாதிரி. அவள் ஏதோ லபிதோ திட்டினதுக்காக அழுதுட்டு உட்காந்துருந்தானா இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். எழும்பணும், நீங்கள் எழும்பணும். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எழும்பியே ஆகணும், என் குடும்பத்துக்கு நான் ஜெபிச்சே ஆகணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, என் மாமியார் அப்படி தான் இருப்பாங்க, என் வீட்டில் அப்படி தான் இருக்கும், பிரச்சனை அப்படி தான் இருக்கும். இதுக்காக நான் எழும்பணும், நான் ஜெபிக்கணும், என்னுடைய சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளணும். அதனால தான் நிரூபங்களிலே பரிசுத்தவான்கள் பவுல் சொல்கிறாரு, பேதுரு எழுதி வைக்கிறார், பெண்களே தெளிந்த புத்தி இருங்க, தெளிந்த புத்தியாக இருங்க, கொஞ்சம் தெளிந்த புத்தியாக இருங்கம்மா, நீங்கள் தெளிந்த புத்தியாக இருங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க இன்னும் உலகத்தை. நீங்கள் அப்படியே நீங்கள் நினச்சிட்டீங்க, நீங்கள் அப்படியே நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருமணமாகி போகும்போதே ஒரு பரலோகத்துக்குள்ளே கால் வச்சு நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. திருமண வாழ்க்கைனா பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறீங்க, குடும்பம்னா பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தான் நினச்சாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்தோடனே அடுத்த ஸ்டெப் எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை, கானானுக்குள்ள. அப்படி முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஆமாம், நீ பின்னாட்களில் நன்றாக இருப்பதற்கும் உன்னை சோதித்து அறிவதற்கும் உபாகமத்தில் அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சில காரியங்கள் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை நீ ஜெயிக்கணும், சில காரியங்களை வின் பண்ணணும், சில டாஸ்க்கை நீ தாண்டி வரணும். பரலோகம் போகிற வரைக்கும் உனக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடி. இது போராட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமாம், போராட்ட ஜீவியம். ஆமாம், யுத்த காலத்தில் நிற்கணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். ஆனால் ஜெயம் நமக்கு தான். கூட இருக்கிறது அவர் தானே. யுத்தத்தை பண்ணுறது நம்ம இல்லை, அவர் பண்ணுவார் கூட. நம்ம முன்னாடி நிற்கணும். ஆமாம், முன்னாடி நின்னே ஆகணும், முன்னாடி நின்னே ஆகணும். சில காரியங்களை செய்யணும். யுத்தத்துலலாம் அப்படியே சோர்ந்து போயெல்லாம் தூங்கிடக்கூடாது. தாவீது ராஜா மாதிரி யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் வீட்டில் இருந்தால் பிரச்சனை வந்துடும். யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் போயே ஆகணும். நம்ம யுத்த காலத்தில் நான் நிற்க மாட்டேன், அவரே யுத்தம் பண்ணட்டும். யுத்தத்தில் அவர் பண்ணுவார், நீ கூட நிற்கணும், நீ கூட போகணும், நீ நிற்கணும். அந்த யுத்தத்துக்குள்ளே நீ கான்சியஸாக நீ இருக்கணும். இங்கே தெபோரால் செய்த காரியம், அவள் என்ன பண்ணுனா, இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்காக பேரிச்ச மரத்தின் கீழே அவள் குடியிருந்தால் நியாய விசாரணைக்கு போவார்கள், உங்களிடத்துல வருவாங்க. தாயாக நீ எழும்புற வரைக்கும் உன் கிராமம் இப்படி தாமா இருக்கும், உன் குடும்பம் இப்படி தான் இருக்கும். நீ எழும்புற வரைக்கும் நீ குறை சொல்லிட்டே நீ உன் வாழ்க்கையை முடிச்சிடாத, குறை பேசிட்டே உன்னுடைய காரியங்களை முடிச்சுட்டு போயிடாத. இப்படி தான் இருக்கும். கஷ்டம் இப்படி தான் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். உன்னை துன்பப்படுத்துறதுக்கு சிலர் இருந்தே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க உன்னை மனமடி வச்சு வீழ்த்துறதுக்கல்ல. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, பேசி பேசி இவளை எப்படியாவது பண்ணிடலாம். ஆனால் வச்சது அவரு, இந்த முள்ளை வச்சது அவரு, பவுலுக்கு அந்த முள்ளை கொடுத்தது அவரு. ஏன் தெரியுமா? எழும்பணும், நீ எழும்பணும், நீ எந்திரிச்சு நிற்கணும். அதுக்காக தான் இந்த காரியங்கள். பாருங்கள், வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை படிங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களிலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டு இருந்தார்கள். ஆமாம், இந்த முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படித்து பார்த்தா நமக்கு தெரியும். சில எதிரிகளை ஆண்டவர் விட்டு வைப்பார். எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேலர்களை சோதிப்பதற்காக. கீழ்ப்படிவாங்களா இல்லையா? சிலரை வச்சு நம்மளை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். ஆமாம், மாமியாரை வச்சு டெஸ்ட் பண்ணுவார், சில நேரத்தில் கணவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவார், பிள்ளைகள் மூலமாக. குடும்பத்தில் தான் நம்மளுக்கு எங்கே போராட்டம், நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தானே போராட்டம் வரும். நம்ம என்ன பெரிய அப்படியே ராஜாக்களை நம்மளை சோதிக்க போகிறாங்க? இல்லை, அப்படியே நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி எங்கேயோ வெளியிலேருந்து ஏதோ ஒரு அப்படியே ஒரு அந்த சத்துரு அப்படியே அவன் நின்று நம்மளை அப்படியே சோதிக்க போகிறானா? இல்லை எங்கேயோ ராஜாக்கள் நம்மளை நின்று சோதிக்க போகிறாங்களா? நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த சோதனை தானே வரும் நம்மளுக்கு. சோதிப்பதற்காக சிலரை விட்டு வைக்கிறார் ஆண்டவர். பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் தெபோராலே, நீ எழும்பிதாமா ஆகணும், நீ எந்திரிச்சு தான் ஆகணும். நீ எந்திரிக்கலை அப்படின்னு சொன்னால் உன் கிராமம் பாழாயிரும், உன் குடும்பம் பாழாயிரும், உன் வீடு பாழாயிரும், உன் பிள்ளைகள் பாழாயிருவாங்க. உன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய நேரத்தில் நீ உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வாலிப பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டு வருகிறாங்க, டீன் ஏஜில் நிற்கிறாங்க. நீ அவங்களுக்கு போய் சொல்லணும், அவங்ககிட்ட நீ பேசணும். அவங்க அநேக பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு வராங்க. இந்த நேரத்தில் நீ கண்ணை கசக்கிட்டு போய் அவங்க முன்னாடி அழுதுட்டு நின்றுட்டு, அப்பா என்ன திட்டாரு, உன்னோட பாட்டி என்ன திட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? அப்போ திருமணம்னால இப்படி தான் இருக்கும், நம்ம கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லலாம், சில நேரத்தில் அம்மாவும் மகளும் பேசிக்கிறதெல்லாம் தப்பில்லை. நல்ல ஒரு ஃப்ரெண்டு பிள்ளைங்க தான். எனக்கு என்னுடைய மகள் ஒரு தோழியை போல தான்.
பேர் சொல்லி தான் என்னை கூப்பிடுவா. நல்ல ஒரு தோழியை போல தான் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லா கர்த்தரை கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அழகாக அந்த லீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அவள் இருக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா, நாங்கள் பேசிட்டு சத்தம் கேட்காம ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. என்ன கொண்டாந்து கொடுத்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ என்னன்னா நம்ம நடத்த வேண்டிய விதத்தில் நடந்தால் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க. சில நேரத்தில் தோழிகளை போல நம்ம பிள்ளைங்களோட பெண் பிள்ளைகளோட பேசலாம், ஆண் பிள்ளைகளோடையும் பேசலாம். பெண் பிள்ளைகளை விட இன்னும் ஆண் பிள்ளைகள் நல்லா நம்மளோட கூட பேசுவாங்க, சொல்லுவாங்க, அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில நேரத்தில் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நாம் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். இங்கே நம்ம அப்படியே பெரிய ஆளுங்களாம் நம்மக்கிட்ட வரப்போதில்லை. இஸ்ரவேலெல்லாம் நம்மக்கிட்ட வந்து நியாய விசாரணைக்கு வரப்போகுதா? வீட்டார் தான் வருவாங்க. நம்ம வீட்டார் சில நேரத்தில் வருவாங்க. பிள்ளை வருவான், மகன் வருவான், மகள் வருவா. சில நேரத்தில் மாமனார் கேட்பாரு, சில நேரத்தில் மாமியாருக்கு கூட சொல்ல வேண்டியது வரும், சில நேரத்தில் மருமக கேட்பா, சில நேரத்தில் சொந்தக்காரங்க கேட்பாங்க. இஸ்ரவேல் நியாயம் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்ககிட்ட கேட்பாங்க. பாருங்கள், இதுதான் அடையாளம். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்களா, தேவ சமூகத்தில் உட்கார்றீங்களா, உங்ககிட்ட சில ஆலோசனைகளை கேட்பாங்க. ஜெபம் பண்ணிக்கிங்க சிஸ்டர் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல, இதுதான் ஒரு அடையாளம் உங்களுக்கு. நீங்கள் தெபோராலா இல்லையா அப்படிங்கிற அடையாளம் இதுதான். எங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா சிஸ்டர், இந்த காரியம் எங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் தாயாக எழுமணும் பிரியமானவர்களே, தாயாக எழுமணும். தாயாக நீ எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன. ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது, ஒரு அழகான சம்பவம். சொல்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ராஜாக்கள் இஸ்ரவேலரை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால், ஆத்சோரை ஆளுகிற யாபீன் எனும் கானானியருடைய ராஜாவின் கையிலே ஆண்டவர் விற்று போட்ட காலகட்டம் அது. கானானியருடைய ஆட்சி அங்கே நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கானானியர்கள் ஒடுக்குகிறார்கள். அந்த புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருக்கிற அவர்களுடைய சேனாபதிக்கு சிசரான்னு பேர். சிசரா பயங்கரமான ஆள். அவன் பயங்கர 900 இருப்பிரதங்கள், பயங்கரமாக 20 வருஷம் கொடுமையான கஷ்டம், கொடுமையான பாடு, கஷ்டப்பாடு 20 வருஷம். ஆனால் அவர்களை முறியடித்து வீழ்த்துறதுக்கு என்ன நடக்குது தெரியுமா? நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்க வரவழைக்கிறா. இவன் ஜெபிக்கிறா, ஆண்டவருடைய வார்த்தை வருது, அவன் தான் கூப்பிடு, நப்தலி கோத்திரத்தில் இருக்கிறான், பாராக்க கூப்பிடு போ. பாராக்கினுடைய பெயர்கள் இடம்பெறுகிறது வேதத்தில் பாருங்க. ஆமாம், விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் பாராக்குடைய பெயர்கள் இடம்பெறுகிறது. போய் கூட்டிட்டு வா. ஆமாம், அவன் தான் முறியடிப்பான், அவன் தான் இஸ்ரவேலை விடுதலையாக்குவான், அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராக்க கூப்பிடும்போது பாராக் கூட, தெபோராளே நீயும் வரியா, எங்கூட நீயும் வரியா? இவங்க மூலமாக ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டு தெபோரால் மூலமாக பேசுகிறாரு. உடனே தெபோரால் சொல்கிறா, சரி நான் வரேன், நானும் கூட வரேன். அப்பா, லபிதோத்தின் மனைவியாக தெபோராளை பாராக் என் கூட வரியா, யுத்தத்துக்கு வரியா? பெண்ணை கூப்பிடுறானா? அப்போ அவள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்துக்கோங்க. தெபோரால் சாதாரணமானவள் இல்லை. தெபோராலாம் பயப்பட மாட்டான். தெபோரால் வந்து முடுங்கி மூலையில் உட்கார மாட்டான். நீங்கள் தெபோரால் அப்படியே கண்ணீர் சிந்திட்டு உட்கார மாட்டான். அவள் ஜெபிப்பா, அவள் மன்னிச்சிருவா. மன்னிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும். ஆமாம், வாக்குவாதம் பண்ணுறதை விட மன்னிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும் பிரியமானவர்களே. மன்னிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். தெபோரால் ஸ்ட்ராங்கானவன். அப்படியே அழுதுட்டெல்லாம் உட்காந்துருக்க மாட்டான். அப்போ தெபோரால் சொல்கிறா, வரேன், நானும் கூட வரேன். ஆனால் யுத்தத்தோட மேன்மை வந்து உனக்கு கிடைக்காது, பெண் கையில் தான் ஒப்பு கொடுப்பார். அங்கே ஒரு பெண் வருகிறாள், யாகேல். நம்ம கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு பெண். நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். நம்ம விவரித்து சொல்லணும் அப்படின்னதெல்லாம் இல்லை. இங்கேயும் யார் தெரியுமா? கேனியனாகிய ஏபேர் என்பவனுடைய அந்த மனைவி, அவனுடைய. அப்போ வந்து சமாதானம் இருக்குது. யாகேலுக்கு பாருங்க, யாகேலுடைய அந்த கணவனுக்கும் அவனுடைய அந்த ஏபேர் அப்படிங்கிறவனுக்கும் என்ன தெரியுமா இருக்குது? ஏபேருக்கும் அந்த கானானியனுடைய ராஜாவுக்கும் ஒரு சமாதானம் இருக்குது. ஆனால் கணவனுக்கு விரோதமாக இவன் நிற்கிறா. யார்? யாகேல். இந்த விஷயத்தில் சத்துருவை எதிர்க்கிறதுக்கு, ஐயோ என் கணவன் வந்து கானானிய ராஜாவுக்கு ரொம்ப இதாக இருக்கிறாரு, யாகேலாகிய நான் அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகுறது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடுமே. இல்லை, என் ஜனம் எனக்கு முக்கியம். இன்னைக்கு சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலைங்க. அவர் பரவாயில்ல, அவர் ரட்சிக்கப்படலைன்னா பரவாயில்ல, அவருடைய கண் திறக்கப்படுற வரைக்கும் நம்ம ஜெபிக்கலாம், அவர் விட்டுறலாம், அவரை நேசிக்கலாம், அவர் விட்டுறலாம். அவர் ஆளுகை செய்கிற அந்த காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். இங்கே யாகேல் செஞ்சது அதுதான். ஏபேருக்கு சமாதானம் இருந்தது கானானிய ராஜாவோட. அவர் நல்லா அப்படியே உலகத்தை பயங்கரமாக அனுபவிச்சு ஜாலியாக பாட்டு பாடிட்டு, சினிமா பாட்டு பாடிட்டு, எல்லா காரியமும் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே யாகேலும் முழங்காலில் இருக்கிறான். நான் மட்டும்தான் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறேன். ஆமாம் யாகேல், நீ தான் ஜெபிக்கணும். ஏன்னா உன் கையில் தான் கூடாராணி, நீ தான் வந்து சிசராவை உருவ குத்தி நீ தான் பண்ண போகிற. இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை நீ தான் கொடுக்க போகிற. அங்கே தெபோரால் சொல்லிட்டா, ஒரு யுத்தத்தில் மேன்மை பாராக்கே உனக்கு கிடைக்காது, நீ கூட வருவ, ஒரு ஸ்ரீ கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு. அது நீ தான் யாகேலே, நீ தான். ஆமாம், 2 பெண்கள். இன்னொரு அழகான ஒரு வேத பகுதி பாருங்கள், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் அதை ஒரு ஹோம்ஒர்க் போல் செய்யுங்க.
அதிகமாக நான் என்னுடைய டீமில் ஹோம்ஒர்க் இப்படிப்பட்ட ஹோம்ஒர்க்கில் கொடுப்பது வழக்கம். இன்றைக்கி நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்கள். உங்கள் கையில் ஒரு காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்படியே ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாமா? இந்த காலை வேளையிலே நான் தான் தெபோராள். சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள். வீட்டில் யாரும் இல்லாதப்ப கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் தெபோராள், நான் எழும்புவேன், நான் தாயாக எழும்புவேன், நான் தான் யாகேல், நான் தான் எஸ்தர், ஆமாம் நான் தான், என்னுடைய மூலமாக தான், என் மூலமாக தான் தேவ திட்டங்கள் ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்குவதாக. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, கூடி இருக்கிற பெண்கள் மத்தியில் ஆண்டவரே, பெண்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள் கர்த்தருக்காக எழுமணும். பெண்கள் கர்த்தருக்காக ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்யணும். பெண்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்ட காரியங்கள் பெருசு. ஆண்டவரே எங்கள் மூலமாக ஆண்டவரே அப்பா தகப்பனே காரியங்கள் பெருசு. ஹல்லேலூயா. நீ இருக்கும் இடம் தேடி ஆத்துமாக்கள் வருவார்கள், நித்திய சத்தியம் போதித்திடுவாய். நீ இருக்கும் இடம் தேடி ஆத்துமாக்கள் வருவார்கள், நித்திய சத்தியம் போதித்திடுவாய். விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. தூசியை உதறிவிட்டு சீயோன் குமாரத்தியே, கர்த்தரின் வல்லமையை அணிந்து கொள்ளு நீ. தூசியை உதறிவிட்டு சீயோன் குமாரத்தியே, கர்த்தரின் மகிமையை அணிந்து கொள்ளு நீ. விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. யாகேல்களே கூடாரங்களில் முழங்காலால் சத்துருவை உருவ குத்துங்கள். யாகேல்களே கூடாரங்களில் முழங்காலால் சத்துருவை உருவ குத்துங்கள். விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. விழித்துக்கொள் தெபோராளே, கர்த்தரின் மகிமை இன்று உன்மேலே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே உங்கள் வல்லமையை தரித்து கொள்ள ஆண்டவரே மகிமை இறங்க. ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இஸ்ரவேலிலே நாங்கள் தாயா எழுமணும். எங்கள் குடும்பத்தில் தாயா எழுமணும். முழங்கால்களை முடக்கணும். யாகேலை போல கூடார ஆணையாலை சத்துருவை உருவ குத்தணும். எங்களுடைய முழங்கால்கள் வேணும். எங்களுடைய முழங்கால்கள் எங்கள் குடும்பத்துக்கு வேணும். கண்ணீர்கள் வேணும். கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்ப உறவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கணும். குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். எங்களை வச்சிருக்கிற இடம் நல்லது ஆண்டவர், எங்களை வச்சிருக்கிறது நல்லது. இங்கே இருந்தால் தான் நாங்கள் கரெக்டாக இருப்போம். அதுக்காக தான் எங்களை இந்த குடும்பத்தில் வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் இங்கே வச்சிருக்கீங்க. நன்றிப்பா, நன்றி சொல்லலாமா? மனசார நன்றி சொல்லலாமா? யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்ல. மாமியார், மாமனார், உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அங்கே இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. அதுக்கு தாங்க வச்சிருக்காரு. வேற எங்கேயாவது வச்சிருந்தா அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ண, இந்த சிஸ்டருக்கு அமைஞ்சது மாதிரி இல்லை. அங்கே உங்களுக்கானது அங்கே தான். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் நல்லா பார்த்துக்க முடியும். ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லிக்கிறோம். மனசார நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்காக, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்காக ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லி சொல்லுங்க. மாமனாரு, மாமியாரு, ஆண்டவரே நாத்தனாருக்காக, ஆண்டவரே அப்பா எங்களுடைய கணவருக்காக, ஆண்டவர் ஒவ்வொரு உறவுகளுக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாயாக எழும்பக்கூடிய அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும். தாயாக எழும்பக்கூடிய அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பட்டும். முழுதுமா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இனி நாங்கள் எழும்பிடுவோம். ஆண்டவரே எங்களை நம்புறீங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையை ஆண்டவரே வேஸ்ட் பண்ண மாட்டோம். பரலோகத்தில் வந்து நிற்கும் போது எங்கள் ப்ராஜெக்டை செஞ்சுட்டு வந்து நிற்போம். ஆண்டவரே தூதர் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வரும்போது, எஸ்தர் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவரே மன்னிச்சிட்டியா? பரவாயில்லையே, இத்தனை பேரை நீ மன்னிச்சிருக்கியே, இத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறியே, இத்தனை தடவை நீ அழுதாலும் இவ்வளோ மனசு உன்னை வேதனைப்படுத்தினாலும் அவங்கள விட்டுட்டியே என்று சொல்கிற அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இந்த காலை வேலை இறம்பட்டு எங்களை ஸ்ட்ராங் பண்ணிடுங்க.
கொடுங்கப்பா, எங்களை ஸ்ட்ராங் பண்ணிடுங்கப்பா, எங்களை பலப்படுத்திடுங்கப்பா. பலத்தால் தன்னை இடைகட்டி கொள்கிறாள் புத்தியுள்ள ஸ்திரீ. ஆண்டவரை குணசாலியான ஸ்திரீ தன்னை பலத்தால் இடைகட்டி கொள்கிறாள். எங்களை பலப்படுத்திடுங்கப்பா. எங்களுக்கு சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம்ப்பா, பலன் இல்லைப்பா, நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் முடியலப்பா. உங்கள் பலன் வேணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களை பலப்படுத்திடுங்கப்பா. முழுதுமாய் தாழ்த்தி உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான ஆண்டவரை கூகுள் மீட்டை எடுத்து நடத்துகிற அருமையான சகோதரி, அநேக பெண்களை நடத்துகிற சகோதரி உங்கள் கரத்தில் கொடுக்குற தேவ பலன் இறங்கட்டும், ஒத்தாசை இறங்கட்டும் ஆண்டவரே. கிருபைக்குள்ள மூடி மறைச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு பெண்களையும் மறைச்சு கொள்ளுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எந்த பிரச்சனையை அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்களோ, எந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்காங்களோ, அந்த பிரச்சனையில் ஆண்டவரே அனுகூலமான துணையாக இருந்துருங்கப்பா. எங்கள் சகோதரிகளுக்கு அனுகூலமாக இருந்துருங்கப்பா. கொஞ்ச நேரம் உங்கள் மார்பில் சாய்ந்து அவர்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும்ப்பா, கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும்ப்பா. நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாக பேசுகிற பொய் உதர்கள் கட்டப்படட்டும்ப்பா. எங்கள் பிள்ளைங்களை சும்மா திட்டுறாங்கப்பா, சும்மா வேதனைப்படுத்துகிறாங்கப்பா. கொஞ்சம் எங்கள் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா. அவங்க மறந்து அப்படியே போயிடட்டும். எங்கள் பிள்ளைகளை திட்ட வர்றவங்க அப்படியே மறந்து அமைதியாயிருட்டும்பா. எங்கள் பிள்ளைங்களை காத்து கொள்ளுங்க, மார்போடு அணைச்சு கொள்ளுங்கப்பா. கிருபை மூடிக்கொள்ளட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பொறுப்பெடுத்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.